முன்னாடி பெரிய மன்னர்கள் குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் அப்படி வரைஞ்சிருவாங்க, அழகாக வரைவாங்க. இவரை எப்படி எக்ஸாசரேட் பண்ணி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். அப்படி வரைஞ்சாலும் கூட அர்னால்டு இந்த உடம்புக்கு முழுக்க சொந்தக்காரர் தான். ரொம்ப அவரை எக்ஸாசரேட் பண்ணி மிகைப்படுத்தி வரையப்படலை. அர்னால்டு கிளாசிக் 94 நடந்துக்கிறார் பாருங்க. அதுக்கு ஒரு விளம்பரமாக போட்டிருக்காங்க. டிக்கெட்லாம் விளம்பரமாக என்ன வாங்கணும், எவ்வளோ டிக்கெட்டு, எங்கே வாங்கணும், எவ்வளோ, எல்லா விஷயத்தையும் போட்டிருக்காங்க. இருந்தாலும் பாருங்கள், ஒரு பாடி பில்டரை இந்த அளவுக்கு கௌரவப்படுத்துகிறாங்கன்னா அது அது நம்ம அர்னால்டாக தான் இருக்கும். அதே தான் அர்னால்டு ஃப்ரண்ட் ஷாட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வியூ பாருங்கள், ப்ரொஃபைல் ஷாட்டு, ட்ரைசெப்ஸு, பைசெப்ஸு, இந்த பைசெப்ஸு, ஃபோராம்ஸு. இது நிறைய பேருக்கு இந்த போஸிங் அமையாது. அர்னால்டுக்குலாம் இது ரொம்ப ஃபேவரைட் ஆகிடுச்சு. எப்படி அழகாக இருக்கார் பாருங்கள். இது ஒரு போர்ட்ரேட்டு தான், அழகாக வரைஞ்சிருக்காங்க. இப்படி நிறைய பேர் அர்னால்டை வரைஞ்சி அவர்கிட்ட கொடுப்பாங்க, கூட்டத்தில் கொடுத்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. அவருக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க, அவர்கிட்ட கையெழுத்தை வாங்கி வீட்டில் போய் வைப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பெருமை. அந்த மாதிரி பெருமையாக இருக்கணும். பாடி பில்டர் அவ்வளோ ஹைலைட் பண்ணுறாங்க பாருங்கள். சிறந்த ஒரு ஆணழகை அர்னால்டு. இவர் இந்த படத்தை என்ன ஒரிஜினல் படத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே காமிச்சிருக்கேன். ஒரிஜினல் படத்தை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அர்னால்டோட இந்த சைடு வியூ ஷாட்டு தான் சைட் செஸ்ட் கொடுக்குறாருல்ல, அதே 2 பக்கம் கொடுக்குறாரு. இது என்னென்னா, உங்களுடைய ஃபோராம்ஸு, உங்களுடைய பைசப்ஸு, உங்கள் ட்ரைசெப்ஸு, டெல்ட்டு, ட்ரெப்பீசியஸு, செஸ்ட்டு, தைஸு எல்லாத்தையும் காட்டும். ஒரு போஸு, ஒரே ஒரு போஸு. ஒரு படம் 1000 விஷயங்களை சொல்லணுன்றான். 100 வார்த்தைக்கு சமம், 1000 வார்த்தைக்கு சமம் அப்படின்றான். அதுதான் அர்னால்டுன்றத இந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சது யார் அர்னால்டுன்னு. 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா, 5 டைம்ஸ் யூனிவர்ஸ் வாங்கினவர், ஹாலிவுட் கிங்கு, ரியல் எஸ்டேட்டு கிங்கு, கலிஃபோர்னியாவோட கவர்னரு, ஏகப்பட்ட பொறுப்புகள் வகித்தவர். இவர் மட்டும் அமெரிக்காவிலே பிறந்து வளர்ந்துருந்தாருன்னா அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ஆகியிருப்பார். இவர் ஆஸ்திரியாவில், யூரோப்பில் பிறந்து அமெரிக்காவுக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கினார், அமெரிக்கன் சிட்டிசன். அதனால் இவர் அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக ஆக முடியல. மற்றபடி பாருங்கள், போஸ்டிங்கை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் புக்கு. இது இந்த புக்கில் பாருங்கள், அருமையான ஒரு பாடி பில்டரு. எப்பயுமே ஒரு லேடி தான் இருக்கும், லேடியை தான் ஆம்பளை பார்ப்பான். ஆனால் இந்த லேடி ஒரு ஒரு ஜென்ஸை பார்க்குறாங்க பாருங்கள். அவனுக்கு பாருங்கள், நீங்கள் பாருங்கள், அவருக்கு 10 பேக் இருக்குங்க. 1 2 3 4 5 கீழே வரைக்கும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிருந்தாருன்னா இருக்கணும். அருமையான ஃபிசிக்கு, ஒரு அருமையான மாடலிங் அவர். அதை அந்த பொண்ணுக்கு வயிற்றில் கையை வச்ச மாதிரி இருக்காங்க. சரி, இது ஒரு அழகான படம், நான் ரசித்து பார்த்தேன். உங்களையும் நீங்களும் பாருங்கள், ரசித்து பாருங்கள் அப்படின்னு. ஒரு அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு 6 பேக்கை வச்சு உங்கள் அப்டமன் 6 பேக்கு, 8 பேக், 10 பேக் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுங்க. ரொம்ப அழகான ஒரு ஃபோட்டோ, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபோட்டோ. தேங்க்யூ.